இந்த காலகட்டம் உங்களோட பேஷன் என்ன, அந்த பேஷனுக்கு உயிர் கொடுத்து அந்த பேஷன்ல சாதிக்கக்கூடிய காலகட்டம். 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறனால குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிற கடகராசிக்காரங்களுக்கு குழந்தை பாக்கியம். இந்த காலகட்டத்தில் நல்லவர்கள் தொடர்பு உங்களுக்கு கிடைக்கும். ஆண்கள் கிட்டையும் பெண்கள் கிட்டையுமே கூட கவனமா இருங்க. இது நாள் வரைக்கும் உங்களுக்கு வேலை கிடைக்கல அப்படிங்கிறவங்க இப்போ வேலை கிடைக்கும். ஃபாரின்ல வேலை கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள், வாழ்த்துக்கள். குரு பகவானுடைய பயிற்சி ஒவ்வொரு ஆண்டும் நடக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான். ஆனால் இந்த ஆண்டு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த குரு பகவான் தன்னுடைய உச்ச வீட்டை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். உச்ச வீட்டில் அமரப்போகிறார். இது வரைக்கும் ஒரு இருக்கக்கூடிய வீடு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதுன வீட்டில் குரு பகவான் இருந்தார். அதனால தான் டிஜிட்டல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், டிஜிட்டல் பொருளாதாரம் அதிகரித்த ஒரு ஆண்டாக இருந்தது. அவர் என்னைக்கு கடகராசியிலே சென்று உச்சமாக போகிறாரோ, கடகராசி தாய்மை வீடு அப்படிங்கிறோம். அப்போ நிறைய பேருக்கு நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. மன்னவன் பொன்னவன் என்று அழைக்கப்படக்கூடியவன் குரு பகவான். அந்த குரு பகவான் உச்சமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நல்ல குழந்தை பாக்கியம் அமையும். நிறைய பேருக்கு திருமண தடைகள் இருக்கு. இந்த 90s கிட்ஸில் இருக்கிறவங்களுக்கு பலருக்கு பார்த்தீங்கன்னா திருமண தடையை பெருசா ஒரு இருந்துகிட்டு இருக்கு. இந்த நிலையில் இந்த குரு பகவானுடைய பேரருள் காரணமா அவர் உச்ச வீட்டிற்கு சென்று அமர்வதனாலே நிறைய பேருக்கு திருமணம் கூடி வரும். தமிழகத்தை சேர்ந்த ஒருவர் மத்தியிலே ஒரு பெரிய பதவிக்கு செல்வார். ஆன்மீக ஞானிகளுடைய தொடர்பு இப்போ அதிகரிக்கும். ஆன்மீக பூமியாக மாறுவோம். ஆன்மீகத்தில் மக்களுடைய ஈடுபாடு அதிகரிக்கும். குழந்தை பாக்கியம் அதிகரிக்கும். பொதுவாக இந்த குரு பகவான் உச்சமாக இருக்க போகிறார் அப்படிங்கிறதுனால தங்கத்தின் விலை மிக அதிகமாக ஆகக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். தங்கத்தினுடைய விலையில ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். என்ன சார் தங்கத்தின் விலை அதிகரிக்குங்கிறீங்க, ஒரு ஃப்ளக்சுவேஷனும் இருக்கும் சொல்றீங்க அப்படின்னா, சனி பகவான் குருவுடைய வீட்டில் இருக்காரு. அதனால தங்கத்தின் விலையில ஃப்ளக்சுவேஷன். அதே சமயத்திலே குரு பகவான் உச்சமாக இருப்பதனால் தங்கத்தின் விலை கூடும். 10,000 ரூபாய் தங்கத்தின் விலை குறைந்தால் 30,000 ரூபாய் இந்த ஆண்டு தங்கத்தின் விலை கூடியே தீரும். அப்படி நிறைய நன்மைகள் இந்த மக்களுக்காக காத்திருக்கிறது. இந்த குரு பயிற்சி சம்பந்தமாக 12 ராசிகளுக்கும் என்ன பலன்கள் என்பதை நாங்கள் சொல்ல போகிறோம். பாருங்கள், உங்கள் கருத்துக்களை பகிருங்கள். கடகராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னா, உங்க சுயஸ்தானத்துல தான் குரு பகவான் உச்சம் பெற்று அமர்ந்திருக்காருமா. ஆக கடகம் இந்த காலகட்டம் வாழ்க்கை அப்படின்னா என்ன எனக்கு ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணுமா. இந்த தெளிவா புரிஞ்சதுக்கு காரணம் யாரு அப்படின்னா சனி பகவான் தான். கடந்த 2.5 வருஷத்துல கடகம் பட்ட பாடு அப்படின்றது சொல்லி மாளாது. நான் பாருங்க நிம்மதி இழந்தேன். குடும்பத்துல இருக்க ஒற்றுமை குடும்பத்தை அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு மாலை மாதிரி நான் கோத்து வச்சிருந்தேன். ஆனால் எனக்கு கடந்த சில வருடங்களில் தெரிஞ்சு போச்சு என் மாமனார் யாரு, என் மாமியார் யாரு, என் சொந்தம் யாரு, என் பந்தம் யாரு, என் கணவர் யாரு, கடைசி என் குழந்தைங்களாவது எனக்கு உறுதுணையாக இருப்பாங்க அப்படின்னா குழந்தைங்க தான் பெரிய பிரச்சனையாக இருந்தாங்க. ஆக எல்லார பற்றியும் தெரிஞ்சாலும் நான் கடகத்தில் பிறந்துக்கினேன், வேற என்ன பண்ண முடியும். குடும்பத்தை நான் குடும்பமாக வச்சுட்டு இருக்கணும். எல்லாரும் மேலேயும் நான் வச்சிருந்த பாசம் உண்மையானது. மற்றவங்க எனக்கு அந்த பாசத்தை பிரதிபலன் கொடுக்குறாங்களா கொடுக்கலையா அதை பற்றி கவலை இல்லை. நான் அவங்களுக்காக என்னோட கடமைகளை செய்வேன். என் கடமை பணி செய்து கிடப்பதே அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி கடகத்தினோட கடமை குடும்பத்து மேலே பாசம் வச்சுட்டே இருக்கிறது அப்படின்ற அது மாற போகிறது இல்லை. சரி, என்ன இருந்தாலும் இந்த குரு சுயஸ்தானத்தில் உட்காரும் போது உங்களுக்கு என்ன தோணும், நம்மளோட வாழ்க்கையை நம்ம பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணணும். செல்ஃப் அனலைசேஷன். என்ன நான் பதப்படுத்திக்கிறேன், என்ன நான் பக்குவப்படுத்திக்கிறேன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கக்கூடிய காலகட்டம். உங்களை நீங்களே அனலைஸ் பண்ணுவீங்க. எது நம்ம வாழ்க்கையில் தேவையில்லாத விஷயம், அதாவது எனக்கு ரொம்ப தேவையான விஷயமா இருந்துச்சு, மற்றவங்க அந்த விஷயத்தை தான் கிளிங் பண்ணிட்டு என்னை ஏமாத்துறாங்க, என்னை சீட் பண்ணாங்க, என்ன வஞ்சித்தாங்க, இந்த மாதிரி பல விஷயத்த நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டு அந்த மாதிரி நிறைய விஷயத்த மாற்றிப்பீங்க. இது நல்லதா, எக்ஸ்ட்ராடினரி நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேலே சுயஸ்தானத்தில் குரு பகவான் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறதுனால நல்ல விஷயம் என்ன நடக்கும் அப்படின்னா, நமக்கு இறை ஆற்றல் மேல ஒரு தேடுதல் அப்படின்றது இருக்கும். கடவுளை வழிபாடு பண்ணணும், கோயிலுக்கு போகணும், ஜீவ சமாதிகள் போகணும், தியான மார்க்கத்துல ஈடுபடணும், இப்படி நிறைய விஷயம் தோணும். இது நல்லதா, எக்ஸ்ட்ராடினரி நல்லது. எதில் இங்க ஜாக்கிரதையா இருக்கணும். பொதுவா நம்ம பாருங்க சுயஸ்தானத்துல குரு அமர்ந்திருக்காரு அப்படின் போது அது ஜென்ம குரு அப்படின்றது வருமேம்மா. அப்ப ஜென்ம குரு வனத்திலேன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி எங்களுக்கு கெடு பலன்கள் வருமா அப்படின்னா பெருசா கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைம்மா. காரணம் குரு பகவான் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கார். இருந்தாலும்
ஒரு சில விஷயத்துல கவனமா இருங்க. என்ன விஷயத்துல கவனமா இருங்க? நிறைய கடகராசி அன்பர்களுக்கு இடம் மாற்றம், தொழில் மாற்றம் அப்படின்றது ஏற்படும். இருக்கிற இடத்த விட்டு வேற இடத்துக்கு நீங்க போறதுக்கான பிராப்தம் உண்டு. அனலைஸ் பண்ணிட்டு போங்க. அதே மாதிரி தொழில் மாற்றம் அப்படின் போது உதாரணத்துக்கு பெண்கள் சின்ன வயசுல நான் எக்ஸலன்ட் டான்சருங்க. திருமணத்துக்கு அப்புறம் குழந்தை இப்படிலாம் இருந்ததுனால நான் எக்ஸலன்ட் கதக் டான்சரு. ஆனா அதுக்கப்புறம் எல்லாத்தையும் விட்டுட்டேன். ஏறக்குறைய விட்டு 15 வருஷம் ஆகுதுங்க. இந்த காலகட்டம் உங்களோட கனவுகளுக்கு நீங்க சிறகுகள் கொடுக்கக்கூடிய காலகட்டம். அப்ப இந்த காலகட்டம் உங்களோட பேஷன் என்ன? அந்த பேஷனுக்கு உயிர் கொடுத்து அந்த பேஷன்ல சாதிக்கக்கூடிய காலகட்டம். இது பிளஸ் தான். ஆனா நிறைய ஒரு போராட்டம், பிரச்சனைகள், கான்ஃப்ளிக்ட்ஸ்க்கு பின்னாடி உங்க பேஷனுக்கு நீங்க உயிர் கொடுப்பீங்க. தாராளமா செய்யுங்க. ரொம்ப நல்லது அப்படின்லாம். 2வது விஷயம், நம்மளுக்கு சேர்க்கையில கவனம் வேணுமா? பொதுவா நாங்க சேர்க்கையில கவனம் வேணும் அப்படின்னு சொல்லும்போது, நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, ஆண்கள் பெண்கள் கிட்டயும், பெண்கள் ஆண்கள் கிட்டயும் தான் சேர்க்கையில கவனம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லம்மா. ஆண்கள் ஆண்கள் கிட்டயும், பெண்கள் பெண்கள் கிட்டயுமே கூட கவனமா இருங்க. பழகுறவங்க நல்லவங்களா கெட்டவங்கம்மா எப்படிம்மா கண்டுபிடிக்கிறது? எனக்கு கூட கண்டுபிடிக்க தெரியாதும்மா. ஏன்னா வெள்ளேந்தியா பழகக்கூடிய பர்சனாலிட்டிஸ் தான் கடகம், ரிஷபம் அப்படின்லாம் சொல்லலாம். அப்ப நம்ம என்னதான் பண்ணணும்? ரொம்ப எளிமையா சொல்லணும் அப்படின்னா உங்களோட ரகசியங்களை மத்தவங்க கிட்ட பகிராதீங்க. இன்னைக்கு சாயறதுக்கு தோல் தேவை, நம்மளுக்கு ஆறுதலா இருக்கு அப்படின்னு நம்ம ஒரு சில விஷயம் சொல்ல போய் நாளைக்கு அதுவே நம்மளுக்கு ஆயுதமா ஆகும். ஆக இந்த 2 விஷயத்துல மட்டும் கவனமா இருக்கீங்க அப்படின்னா இந்த குரு பயிற்சி எக்ஸலண்டா இருக்குமா. கடகராசி, அதாவது கடகராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான். சந்திரன் அப்படின்னே நம்ம ஃபஸ்ட்டு நமக்கு மனதில் ஃபஸ்ட்டு ஞாபகம் வர்றது யாருன்னா அம்மா தான். ஒரு அம்மா ஒரு 3 குழந்தைகள் பெற்றெடுத்தாலும் சரி, 5 குழந்தைகள் பெற்றெடுத்தாலும் சரி, 2 குழந்தைகள் பெற்றெடுத்தாலும் தன் குழந்தைகளை ஒன்று போல தான் பார்ப்பாங்க. மூத்த குழந்தை இப்படி, இளைய குழந்தை அப்படிலாம் பார்க்கவே மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி தான் கடகராசிக்காரங்க பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் உங்கள் கூட பழகுற ஒரு நண்பராக இருக்கட்டும், உறவாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், ஏற்றத்தாழ்வு இல்லாமல் ஒரு ஒரு ஒருமனதோடு அவங்க மேலே அன்பு காட்டுவீங்க. ஸோ இயற்கையாகவே ஒரு தாய் குழந்தைங்க மேலே பாசம் வைக்கிறதுக்கும், கடகராசிக்காரங்க தான் கூட இருக்கவங்க மேலே பாசம் வைக்கிறதுக்கும் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. அப்படியே ஒரு எடைக்கு எடை வச்சோம்னா, ஒரு அம்மாவை உட்கார வச்சு கடகராசிக்காரங்களை உட்கார வச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக சேம் அப்படிங்கிற மாதிரி இறைவனே அந்த அருளை கொடுப்பான் அப்படிங்கிறது தான் உங்களுடைய இயல்பான தன்மை. ஸோ இப்படிப்பட்ட இயல்பான தன்மையெல்லாம் இருக்கட்டுங்க. எல்லா இடத்துலையும் நாங்கள் தானே ஏமாறுறோம், எல்லாரும் எங்களை மட்டும் தானே ஏமாத்துறாங்க, ஏங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே சந்திரன் அப்படிங்கிறது ஒரு நிலையான தன்மையில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது இயல்பு. அப்போ உங்கள் மனசு ஒருநிலைப்பட முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் உங்களை ஈஸியாக அழுது சிரிக்கிறவங்க அழுது சிரிச்சுறாங்க, அதாவது பிடிவாதம் பிடிக்கிறவங்க பிடிவாதம் பிடிக்கிறாங்க. ஸோ இப்படி தான் உங்களை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது உண்மை. கிட்டத்தட்ட 7.5 வருஷமாக மகர ராசிக்கு தான் 7.5 சொன்னீங்க. ஆனால் எங்களுக்கு ஏதோ 7.5 நடந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி பகவான் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரானவரா? இல்லவே இல்லை. அவர் என்ன பண்ணுறாரு, மகரத்துக்கு தன்னோட ராசிக்கே அப்படி கொடுத்தாருன்னா, உங்களுக்கும் ஒரு 7.5 வருஷமாக எல்லா உறவுகளுடைய உண்மைத்தன்மையை ப்ரூஃப் பண்ணார். அவர் கெட்டது பண்ணலை, உங்களுக்கு நல்லது தான் பண்ணார். ஸோ இப்படிப்பட்ட சனி பகவான் 9ஆம் இடத்துல போய் அமர்ந்த பிறகு கூட இன்னும் கடகராசிக்காரங்க பல பேர் படாத பாடு தான் பட்டுக்கிருக்கீங்க. ஸோ இந்த நிலையில் உங்களுடைய மனதை தெளிவாக்க, உங்களுடைய வாழ்க்கையை உங்களுக்காக உருவாக்க குரு பகவான் உங்களுடைய ராசிக்குள்ளே வரார். உங்கள் ராசிக்குள்ளே ஜென்ம குருவாக வரக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறார். இந்த 5ஆம் இடம் தான் சிந்தனை, செயல்பாடுகள், குழந்தை பாக்கியம், மகிழ்ச்சி, காதல் எல்லா விஷயமும் அடங்கியது. ஸோ அப்படிப்பட்ட அந்த 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறனால குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிற கடகராசிக்காரங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. சார் முதல் குழந்தை கிடச்சிருச்சு சார், 2வது குழந்தை எதிர்பார்க்குறேன், கட்டாயமாக உண்டு. ஏன்னா 2வது குழந்தைங்கும் போது பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களுடைய 5ஆம் இடத்துக்கு 3ஆம் இடம் தான் 2வது குழந்தை. ஸோ 7ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்குறனால ஆட்டோமேட்டிக்காக 2வது குழந்தை உண்டு. சார் 2 குழந்தை இருக்குது சார், 2 ஆம்பளை பையன் இருக்குது, 2 பொம்பளை பிள்ளை இருக்குது, ஸோ எனக்கு இன்னொரு குழந்தை வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குற நேர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்குறனால ஆட்டோமேட்டிக்காக 3 குழந்தைகள் எதிர்பார்க்குற நம்மளுடைய கடகராசிக்காரங்களுக்கு 3 குழந்தை பாக்கியம் உண்டு. சில பேருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டவசமாக இரட்டை குழந்தை பாக்கியம், அதாவது 3 குழந்தைகள் ஒரே நேரத்தில் பிறக்கக்கூடிய பாக்கியம்லாம் இந்த காலகட்டங்களில் குரு பகவான் அற்புதமாக கொடுக்க போகிறார். உங்கள் சிந்தனைகள் உங்களுக்கு சிறப்படைய போது, கவலைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் என்று பல விஷயங்களை போராட்டத்தை சந்திச்சுக்கிட்டு இருக்க உங்களுடைய வாழ்க்கையில் இன்பங்கள், சந்தோஷங்கள், மகிழ்ச்சிகள் என்ற அற்புதமான ஒரு வார்த்தைகளை உங்களுடைய மனசுக்குள்ளே ஒலிக்கக்கூடிய அற்புதமான செயல்பாடை குரு பகவான் கொடுக்க போகிறார். உங்களுக்காக நீங்கள் வாழ கற்றுக்கிட்டிங்கன்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். பிறருக்காக மீண்டும் வாழ்ந்தீங்கன்னா போராட ரெடி ஆகிக்கோங்க. இதை எதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்கன்னு நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க.
குரு உங்களுக்கு அதுக்கு உறுதுணையாக இருப்பார் என்பது உண்மை. என் அன்பான கடகராசி என்பர்களே, ஒரு 5 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு நல்ல நிலை வரக்கூடிய ஒரு சூழல் கடகராசிக்கு இருக்கு. ஏன்னா இவர்களுக்கு 7ஆம் இடத்துல சனி, 8ஆம் இடத்துல சனின்னு இருந்த காலகட்டங்களில் இப்போ குரு பகவான் யாம் இருக்க பயமேன் அப்படின்னு நம்ம ராசியில் உட்கார போறார். அதுவும் இப்படி உட்கார்றாருன்னா உச்ச நிலையில் உட்காருகிறார். இந்த கடகராசிக்காரர்களை பற்றி சுந்தரபாண்டியன் அழகான ஒரு கருத்து சொன்னார். இவர்கள் மனிதர்கள் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை இருக்கு பாருங்க. ஒரு தாய் 5 பிள்ளைகள் மீதும் ஈக்குவலான பாசம் செலுத்துகிறாள். அந்த தாயை போன்றவர்கள் கடகராசி. ஆனால் அந்த கடகராசிக்காரர்களுக்கு என்ன ஒண்ணுன்னா, அந்த தாயை போன்ற அந்த கடகராசிக்காரர்கள் தான் 5 பிள்ளைகளை ஒரு தாய் வளர்த்து விடுகிறாள். ஆனால் 5 பிள்ளைகள் சேர்ந்து ஒரு தாயை பராமரிப்பதில்லை. இதுதான் ஒரு நிகழ்கால உண்மையாக இருக்கிறது. அப்படி கடகராசிக்காரர்கள் யார் மேல பாசம் வச்சாங்களோ அந்த பாசத்தினால் மோசம் போகக்கூடியவர்களாகத்தான் கடகராசிக்காரங்க இருக்காங்க. மேடம் ரொம்ப ஒரு அழகான விஷயத்தை சொன்னாங்க. ஆண்கள் ஆண்களிடமும் பெண்கள் பெண்களிடமும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது. இந்த காலகட்டத்தில் நல்லவர்கள் தொடர்பு உங்களுக்கு கிடைக்கும். ஏனென்றால் குரு பகவான் என்று சொல்லக்கூடிய இயற்கை சுவர் உங்களை தொடர்பு கொள்வதனாலே நல்லவர்களின் தொடர்பு கிடைக்கும். இதுல புனர்பூசம் நட்சத்திரம் குரு பகவானுடைய நட்சத்திரம். இது நாள் வரைக்கும் உங்களுக்கு வேலை கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு இப்போ வேலை கிடைக்கும். ஃபாரின்ல வேலை கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. மருத்துவத்துறையிலே பலருக்கு வாய்ப்புகள் வரும். காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் எழுதக்கூடியவங்க, இப்போ நீட் எக்ஸாமினேஷன் எழுதக்கூடியவங்க கடகராசிக்காரர்கள் நிறைய பேர் பாஸ் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட யோகம் வரும். ரொம்ப நாளாக ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல மெடிக்கல் அட்வைஸ் எடுத்து குணமாகக்கூடிய யோகம் இந்த புனர்பூச நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு வருகிறது. ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படித்து முன்னேறக்கூடிய யோகம் வருது. ஒரு வேலையில் இருக்கிறவங்க அது சம்பந்தப்பட்ட கோர்ஸ் எடுத்து படிப்பாங்க. பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு தேவையான கடன் உதவி கிடைக்கும். இது நாள் வரைக்கும் வேலை கிடைக்காதவர்களுக்கு கான்ட்ராக்ட் பேசிஸ்ல ஜாப் கிடைக்கும். அந்த யோகம் இருக்கு. அதே போல பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் இவங்களுக்கு பெக்கூலியரா என்ன பிரச்சனை இருக்குன்னா, கணவன் மனைவி உறவுல பெரிய பிரச்சனை இருக்கும். மனசுல நிம்மதி இல்லாமல் இருப்பார்கள். இப்பொழுது அந்த நிம்மதி கிடைக்கும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி கூட மீண்டும் சேரக்கூடிய யோகம் வரும். முதல் கல்யாணம் பிரச்சனைக்குரியதா இருந்துச்சுங்க, என் வாழ்க்கையில் அதை நான் டைவர்ஸே பண்ணிட்டேன், 2வது கல்யாணம் கூடி வருமா அப்படின்னா நிச்சயமாக 2வது கல்யாணம் கூடி வரக்கூடிய காலகட்டமாக இந்த கடகராசி அன்பர்களுக்கு இப்போ இது அமையும். அதே போல இந்த ஆயில்யம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு எப்படிங்க இருக்க போகுது அப்படின்னா, நிறைய பயணங்கள் அமையும். ரெப்ரசன்டேட்டிவா இருக்கக்கூடியவங்க, அதே மாதிரி பிறருக்கு உளவியல் ரீதியாக ஆலோசனை சொல்லக்கூடியவர்கள், கன்சல்டண்டா இருக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி வரும். அந்த ஆயில்ய நட்சத்திரத்தை சேர்ந்த ஜோதிடர்கள், அதே போல பணியாளர்கள், அமைச்சு பணியாளர்கள், இவர்களுக்கு பெரிய முன்னேற்றம் வரும். ஆசிரியர்கள் பெரிய முன்னேற்றம் அடைவார்கள். கம்யூனிகேஷன் செக்டார்ல பலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்ற அற்புதமான பலன்கள் இந்த கடகராசி ஆயில்ய நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கும் அமைகிறது. இந்த காலகட்டத்தில் யாரை வழிபட்டால் எங்களுக்கு பெரிய வெற்றிகள் கிடைக்கும் அப்படின்னா, கும்பகோணத்திலே அந்த மகாமக குளம், பொற்றாமரை குளத்தின் அருகே இருக்கக்கூடிய வடகரையில் இருக்கக்கூடிய கோபேஸ்வரர் ஆலயம், அங்கு இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபடணும். அங்குதான் காசி விஸ்வநாதர், விசாலாட்சி குரு பகவான் அனுக்கிரகம் செய்கிறார்கள். அந்த கோயிலுக்கு சென்று கடகராசிக்காரர்கள் அந்த நதி தீரத்திலே இருக்கக்கூடிய குளக்கரையிலே இருக்கக்கூடிய அந்த கோயில், கோபேஸ்வரர் கோயிலுக்கு சென்று நீங்கள் வழிபாடு செய்கிற போது உங்கள் வாழ்க்கை தனித்துவமாக மகத்துவமாக இந்த காலகட்டத்தில் அமையும்.